நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். சங்கர் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். நன்றி மகிழ்ச்சி சார். சிறப்பாக. தேங்க்யூ. குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோட பேர் சங்கர் ஃப்ரம் கடலூர். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இன்னைய காலகட்டங்களில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிற பொசிஷனில் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஸ்பீடு கேஷ். என்ன காரணம்னா க்ரௌட் ஜென்ரேட் ப்ரோக்ராம். இது 2015 பிஎம் மோடி வந்து அப்ரிஷியேட் பண்ண விஷயம். நெட்வொர்க் அப்ரிஷியேட் பண்ணல, ஆனால் அந்த க்ரௌட் ஜெனரேட்டர்ன்றது எந்த விதத்தில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியஸாக இருக்கலாம், பண்ணக்கூடிய எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இருக்கலாம், அதில் க்ரௌட் ஜென்ரேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயம். அதை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். சரி, இது தொடர்ந்து இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபெயிலியருக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெல்பிங் கான்செப்ட்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் டொனேஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1970s வந்துகிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டெலகிராம் மூலயமா, டெலகிராம் அப்புறம் மணி ஆர்டர் மூலயமா பணம் வந்துட்டு இருந்தது. அது ஒரு மாதிரி 3 மேட்ரிக்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க வித்தியாசமா. அப்பயே ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி வளர்ந்த உடனே கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா, ஸ்பீடு போஸ்டில் இந்த மாதிரி வந்தபோது போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் டெக்னாலஜி வளர வளர ஜிபே, ஃபோன்பே வந்தோடனே அதன் மூலயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி இல்லாமல் க்ரௌடை ஜென்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுற கான்செப்ட். ஆனால் அருமையான கான்செப்ட், ஆனால் பட் ஃபெயிலியர். என்ன காரணம்னா மக்கள் கிட்ட அந்த கோடி ரூபாய் பணத்தை காட்டணும். 20 கோடி வந்திருக்கு, 15 கோடி வந்திருக்கு, 17 கோடி வருதுன்னு சொல்லிட்டு காட்டணுன்றதுக்காக இந்த பிளானை டிசைன் பண்றவங்க இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம், அருமையான சென்ட்ரலைஸ் சிஸ்டத்தை சாக அடிச்சிடுறாங்க. காரணம், அந்த 20 கோடி வரணும்னா எவ்வளவு க்ரௌடு ஜென்ரேட் பண்ணணும்னு சாதாரணமா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்க சொல்ற 7 லெவல் தான், டொனேஷன் லெவல் 7 லெவல். பட் அங்க பாத்தீங்கன்னா 24 லெவல், 26 லெவலுக்கு கொண்டு போகும். இது வாய்ப்பு இருக்குமா? இதை திங்க் பண்ணி தான், இது தவறு, இந்த சிஸ்டமே தவறு. அருமையான ஒரு க்ரௌட் ஜென்ரேட் ப்ரோக்ராம, ஒரு அருமையான கான்செப்டை இதை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணோம். நாங்கள் எல்லாமே தோத்தவங்க, எல்லாருமே தோத்துக்கிட்டு இருந்தோம். ஜெயிக்கணும் அப்படின்னு வெறியோடு இருக்கிற நாங்கள் ஒரு 7-8 பேர் தான் இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை ஒரே ரவுண்டு தான், 4 லெவல் தான், 3 டொனேஷன் தான். அந்த 4 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 லெவல் தான் வரும். மொத்தமே பார்த்தீங்கன்னா 1900 பேர் தான் வரும். ஒரு ரவுண்டு முடிஞ்சாலே 1.53 லேக்ஸ் ஒருத்தர் கிடைக்குதுன்னு போது அந்த 1.53 லேக்ஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தையோ இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளையோ மீட் பண்ணாது. அப்படின்றதுனால ஒரு அருமையான குளோனிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து அப்படியே லைஃப் லாங் சுழற்சி மூலியமாவே கொண்டு போற மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் டிசைன் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு சார். அநேகமா உங்க கையில நாளைக்கு தவறலாம் அந்த குழந்தை, இல்ல மண்டே 100% அந்த குழந்தை தவறலாம். அப்படி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு என்னோட ப்ரெசன்டேஷன்ல டீட்டெயிலா பணம் எப்படி பிரியுது, பணம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது, சிஸ்டம் என்ன அப்படின்றத இன்னும் நான் தெளிவா சொல்றேன் சார் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கே சொல்லலாம் தான் ஆசை, பட் சாஃப்ட்வேர் வந்து இன்னும் ஃபைனல் டச்சிங்ல இருக்கு. அதை நான் முடிச்சிட்ட பிறகு ஒரு நிம்மதியா உங்ககிட்ட வெளிப்படையத்தன்மையோடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், உங்களுடைய எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் சார். அந்த மிகப்பெரிய கான்செப்டுக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டியது என்னன்னா, சின்ன விஷயம்தான் ஆனா பெரிய விஷயம், பெரிய கான்செப்ட். எப்படின்னா, உங்க ஒரு மொபைல் நம்பருக்கு மேல ஐடி போடாதீங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க பார்த்துக்கோங்க, அவங்க பார்த்துக்காங்க, அவங்க ஐடி கொண்டு வந்துருவாங்க, என் டீம் ஹெட்டே வந்து 200 பேரை கொண்டு வருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. க்ரௌடு ஒவ்வொருத்தரும் ஜென்ரேட் பண்ண நம்ம முன்னாடி போட்டிருக்கிற ஐடி பல கோடிகளை சம்பாதிக்கும்ன்றதை மட்டும் முடிவு பண்ணுங்க. ஒரு ரவுண்டுக்கு 1.53 லேக்ஸ். என்னுடைய ஒரு ஐடி 8 ஐடியா மாறுது, அந்த 8 ஐடி 64 ஐடியா மாறுது. இப்படி ஃபர்ஸ்ட் என்னுடைய 8 ஐடி முடிச்சுட்டு வந்து எனக்கு பின்னாடி இருக்கவங்கள தூக்கி விடுது. அந்த தூக்கி விடுறவங்க ஒவ்வொருத்தரும் 8 பேரா வந்து பின்னாடி வந்த என்னுடைய 8 ஐடியை தூக்கி விடுது. இப்படி சிஸ்டம் போய்கிட்டே இருங்க சார். இது என்னைக்குமே கீழே விழ வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் ஐடிஸ் பயங்கர ஃபாஸ்டா வரும்போது உள்ளுக்குள்ள குளோனிங் ஐடியும் பயங்கர ஃபாஸ்டா சுத்துங்க, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே ஒரு வேலை சப்போஸ்
நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில நேரத்துல டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சந்தேகங்கள் ஒரு புதுசா வரலன்னா இந்த சிஸ்டம் நின்றுடுமா அப்படின்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 ஐடியில 1500க்கு 2000 மேற்பட்ட லீடர்கள் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க சார். அவங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இருக்கும். அவங்க விட மாட்டாங்க. அவங்க மறுபடியும் 1500 பேரும் மறுபடியும் அந்த நின்ன இடத்துல ஐடியா போட்டு மறுபடியும் அவங்க டீமை வந்து வெறும் 1000 ரூபா தான் சார் மறுபடியும் போட வச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டு போற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கு சார். இது நான் ஸ்டாப் சார். எழுதி வச்சிங்க, இன்னைய தேதி இந்த நேரத்தை எழுதி வச்சிங்க. இது நான் ஸ்டாப் பிளான், நான் ஸ்டாப் இன்கம். அதே மாதிரி எல்லாருமே நான் லெவல் முடிஞ்சுதான் டொனேஷன் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இந்த சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு ஐடியில இருந்தும் பணம் டொனேட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு ஐடியில இருந்தும் நமக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பெர் ஐடி கணக்குன்னும் போது அங்க விழுற ஒரு ஐடியில இருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரீ மூலியமா மேல பணம் போய்கிட்டே இருக்கும், கீழே இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் சார். ஒரு அற்புதமான விஷயம். அதனால எங்கிருந்தா பணம் வரனே தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் ரிசீவ்டு இன்கம் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் நம்ம மனசார டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு அருமையான விஷயம். நோ சர்வீஸ் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி, எந்த வித பிரச்சனை இல்லை. கம்பெனி கிடையாதுங்க, பீப்புள் டு பீப்புள். நான் கொடுக்குற 1000 ரூபாய் என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு, ஒரு சாமானிய மனிதனுக்கு அந்த 1000 ரூபாய் போய் சேருது. அந்த 1000 ரூபாய அவரு யாருக்கு டொனேட் பண்ணணுமோ அதை அனுப்புறாரு. இப்படி பீப்புள் டு பீப்புள் செயின் போகுது. ஆக்சுவலா நெட்வொர்க்கே செயின் தான். ஆனா அங்க ஒரு கம்பெனின்னு ஒண்ணு இருக்கும். அந்த செயினை செய்யறதும் சரி முடிக்கிறதும் சரி கம்பெனியா இருக்கும். இங்க கம்பெனின்றதுக்கு வேலை இல்லை சார். நம்மளை போல லீடர்ஸ் தான் இந்த சிஸ்டத்தை காப்பாத்தி, இந்த சிஸ்டத்துக்கு உயிர் கொடுத்து, இந்த சிஸ்டத்தை கடைசி வரைக்கும் சாகடிக்காம மிகப்பெரிய அளவுல கொண்டு போறோம் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாபு சாருக்கும் குட்டி சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு ஈவினிங் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபுல்லா உங்களுக்கு கான்செப்டை மிக அழகா தெளிவா சொல்றேன். நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர் சார். உண்மையிலேயே வந்து எக்ஸலண்டான ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தேன். ஸோ லீடர்ஸ் இப்போ வந்து நாளைக்கு நமக்கு வந்து இது வந்து லான்ச்சிங் வந்து ஆக போகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரையல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து நமக்கு வந்து எல்லாருமே வந்து லான்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மிஸ்டர் சங்கர் சார் வந்து நமக்கு எல்லாமே சொல்லிட்டாரு. நாளைக்கு நீங்க ஒரு 500 அபோவ் பீப்புள் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த ஜூம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம். நாளைக்கு எத்தனை பேர் உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து வெல்கம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரிஜினல் ப்ரெசன்டேஷன் அண்ட் லான்ச்சிங் ப்ரெசன்டேஷன் நாளைக்கு தான் உங்க கையில வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஓவரால் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளா அந்த ப்ரெசன்டேஷனை வந்து பார்ப்போம். ஸோ நியூ பீப்புள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. 1 minute. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உங்களுக்கு இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஐடிக்கு வந்து அதாவது 1000 rupees மட்டும்தான் ஒரே ஒரு என்ட்ரி. 1000 rupeesக்கு மேல எந்த இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல அப்கிரேடோ எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க வேண்டியது எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம வெறும் 4 லெவல் 2 மேட்ரிக்ஸ்ல வந்து இது வந்து ரன் ஆகும். இப்போ ஒரு நபர் வந்து ஸ்பான்சர், அதாவது ஒருத்தரை இன்வைட் பண்றாருன்னா என்னோட டவுன்லைன் எனக்கு தான் வரணும் அப்படின்ற கான்செப்ட் இங்க கிடையாது. ஸோ உங்களுடைய டவுன்லைன், உங்களுடைய டைரக்ட் இன்கம் வந்து உங்களுக்கு 12,500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம் அவர் எங்க போய் சீட்டிங் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இது. அது மட்டும் இல்லாம ஒரு நபர் உள்ள வரும்போது நீங்க வெல்கம் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒன் ரவுண்ட்ல உங்களுக்கு 12,500 ஸ்பான்சர் இன்கம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டோட்டல் ஒரு ஐடியோட ஒரு ரவுண்ட் இன்கம் வந்து 1,53,000 ரூபாய் பர் ஐடிக்கு வந்து கிடைக்கும். 8 ஐடி வந்து ரீபர்த் வந்து கிடைக்கும். நெட்வொர்க் ஹிஸ்டரியை அன்லிமிட்டெட் குளோனிங் ரீபர்த் ஐடி, ஒவ்வொரு ஐடியும் மறுபடியும் ரீபர்த் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்குள்ள வந்து உங்க ஃபியூச்சர் ஃபுல்லாவே வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்பீட் கேஷ். ஸோ அற்புதமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்படிதான் வந்து நம்மளுடைய ஐடியில வந்து
ஓபன் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க படிச்சுட்டு அதை அக்ரி டிக் பாக்ஸ் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஓகே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப அற்புதமான வாய்ப்புல நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். அடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யாருமே வந்துட்டு படிக்காம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க கூடாது. பின் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்க கம்பல்சரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க பண்ணிட்டு அவருக்கு வந்து உடனே இமிடியட்டா அந்த 1000 rupees வந்து சென்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை வந்து மறுபடியும் நம்ம எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாளையில இருந்து நம்ம வந்து லான்ச்சிங் வந்து ஆகுது. ஸோ பர்ஃபெக்டா இதுக்கு உண்டான மைண்ட் செட் வந்து எல்லாருமே பண்ணுங்க. ஸோ எந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. ஓகே, 1 minute. ஸோ நம்ம ஸ்லைடு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்றீங்க, 1000 rupees யாருக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்ற ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்க இமிடியட்டா அவருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிடணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண பின் ஜென்ரேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு 100 நிமிஷம் டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி வந்து வெளியே போயிடும். மறுபடியும் நீங்க ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். பட் அந்த சீனியாரிட்டி லெவலில் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை நீங்க வந்து பாத்துங்க. யார் இந்த பின்னை ஜென்ரேட் பண்றோமோ அவங்க தான் இதை வந்து கேர் எடுத்துக்கணும். ஸோ அவங்க கிட்ட அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னை நீங்க ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது, இந்த 1000 rupees எப்படி நீங்க அனுப்புறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு 2 பேர் உங்களுக்கு 1000 rupees அனுப்புவாங்க. 1000 rupees அண்ட் அகைன் 1000 rupees. ஃபர்ஸ்ட் வர 1000 rupees நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இமிடியட்டா யாருக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைட்ல காமிக்குதோ நீங்க வந்து 250 rupees அதுல எடுத்துக்கிட்டு 750 rupeesக்கு தான் அந்த ஸ்லைட்ல காமிக்கும். அந்த 750 rupees இமிடியட்டா நீங்க அப்டேட் பண்ணிடணும், அவர்கிட்ட அப்ரூவ் வாங்கிடணும். அதுக்கு அடுத்து இன்னொரு 1000 rupees வரும்போது அதே மாதிரி நீங்க 750 அனுப்பிட்டு உங்களுடைய 250 rupees நீங்க வந்து டேக் பேக் பண்ணிக்கலாம், கேஷ்பேக். அந்த 500 rupees நீங்க வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல நீங்க எப்படி இந்த 1500 rupees நீங்க அனுப்புனீங்களோ அதே மாதிரி 4 பேர் உங்களுக்கு 1500 rupees வந்து உங்களுக்கு 6000 ரிசீவிங் ஹெல்ப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2500 நீங்க வந்து சென்ட் பண்ணணும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பார்ட்டா தான் கிடைக்கும். எப்படி நீங்க ஒரு 1000 rupees வந்தது 750 நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க, 250 rupees கேஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதே போல உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வரும். அதை நீங்க பண்ண உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். உடனுக்குடன் உங்களுக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கும். நீங்க சென்ட் பண்றது மட்டும்தான் வேலை. ஸோ இதை நீங்க இது பண்ணும்போது உங்களுடைய ரீபர்த் ஐடிக்கும் நீங்க தான் சென்ட் பண்ண போறீங்க 1000 rupees. அதுக்கப்புறம் உங்க ஸ்பான்சருக்கு ஒரு 500 rupees வந்து நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள உங்களை வெல்கம் பண்ணதுனால அவருக்கு ஒரு 500 rupees நீங்க அனுப்பணும். அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கிற 2000 rupees உங்களுடைய ப்ராஃபிட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே போல 2500 நீங்க அனுப்புன மாதிரி 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரிசீவ் ஆகும். 20,000 வந்து ரிசீவிங் ஹெல்ப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல 10,000 rupees அந்த ஸ்லைட்ல என்னெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுதோ சிஸ்டம் அது போல நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு சென்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 2 ஐடிக்கு நீங்க ரீபர்த் உங்க நேம்லயே ரீபர்த்துக்கு நீங்க தான் 2000 rupees சென்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பான்சருக்கு 2000 rupees நீங்க வந்து கொடுக்க போறீங்க, ஹெல்ப் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம 6000 rupees இதுல வந்து லாஸ்டா உங்களுடைய ப்ராஃபிட்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த 10,000 rupees அப்கிரேட் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வந்துருவீங்க. ஸோ அதை பண்ணும் போதே உங்களுக்கு 16 பேர்கிட்ட வந்து 10,000 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சாத்தியமானா யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்களோ 200% சாத்தியம். ஸோ அதனாலதான் நம்ம 4 லெவல் வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 10,000 rupees 16 பேர்கிட்ட இருந்து வரும்போது 1,60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுல நீங்க யாருக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த லாஸ்ட் லெவல் இது. இந்த இடத்துல 5 ரீபர்த் உங்க நேம்ல வந்து 5,000 rupees நீங்க 1 by 1 கொடுத்து நீங்க வந்து அதை வந்து அப்ரூவ் நீங்க வந்து ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10,000 rupees நீங்க உங்க ஸ்பான்சருக்கு வந்து கொடுக்க வேண்டியது வரும். மீதி பேலன்ஸ் இருக்கிற 1,45,000 ரூபாய் உங்களுடைய ப்ராஃபிட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சர் இன்கம் கடைசியா வந்து உங்களுக்கு 12,500 ரூபாய் டோட்டலா வந்திருக்கும் இந்த 4 லெவல்ல, இந்த 3 லெவல்ல.
அதுக்கப்புறம் இந்த 4 லெவல்ல 1,53,500 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது மறுபடியும் இந்த ஐடி வெளியே வரும்போது உங்களுக்கு ரீபர்த் ஆன அந்த ஐடி மறுபடியும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே வரும். ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு ரீபர்த் வந்து பண்ணும்போது ஒரு ஐடியில இருந்து 8 ரீபர்த் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் டு டைம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். கிரௌடு வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் இங்க வந்து மறுபடியும் அந்த 8 ஒவ்வொரு ஐடியும் வந்து 8 ஐடியை வந்து கிரியேட் பண்ணும். அப்போ 1000 × 8 8000 ஐடி ஒரு கட்டத்துல வந்து உள்ள வந்து ரீபர்த்தா உங்களுக்கு வந்து இன்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 1000 rupees கொடுத்து அப்ரூவ்டு வாங்கிட்டாலே நீங்க சீனியாரிட்டி அந்த இடத்துல பிடிச்சிடுறீங்க. ஸோ நீங்க சீனியாரிட்டி டே பை 1 by 1 அந்த டைமிங்க்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த சீனியாரிட்டி லெவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மினிமம் 2 பேருக்காவது இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் வந்து ஆள் சேர்க்கணுமா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கெல்லாம் நீங்க போவாதீங்க. இன்னைக்கு நாம இது கிரவுட் ஃபண்டிங்ல பீப்புள் டு பீப்புள் ஹெல்பிங் கான்செப்ட்ல வந்திருக்கோம். பணம் எங்கிருந்து வரும்? கம்பெனிக்கு பணத்தை நம்ம அனுப்ப போறது இல்லை. நாமளா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சுக்க போறோம். அப்ப அந்த இடத்துல நாம ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இது நமக்கு பணம் கிடைக்குமே தவிர, நான் 1000 rupees கொடுத்துட்டேன், நான் 2 பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன், எங்க வீட்லயே அம்மா அப்பாவை சேர்த்துட்டேன் அப்படின்ற கட்டம் கூட இங்க கிடையாது. ஸோ இது வந்து இந்த கிரவுட் ஃபண்டிங் நீங்க கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த சிஸ்டத்துல என்ன சொல்றாங்களோ அதுக்கு உண்டான உழைப்புகளை நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க 1,60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போது அப்போ எத்தனை பேர்கிட்ட இருந்து இந்த பணம் வந்தா 1,60,000 நீங்களே திங்க் பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டத்தை நீங்களே சக்சஸ்ஃபுல்லா நீங்க மாத்திருவீங்க. நீங்க தான் ப்ரொமோட்டர், நீங்க தான் ஓனர், நீங்க தான் அட்மின். இதுல யாருமே எந்த கம்பெனிக்கும் நம்ம பணத்தை அனுப்ப போறது இல்லை. சர்வீஸ் சார்ஜ் இங்க கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹெல்பிங் டொனேட் பண்றோம், டொனேட்க்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரி எல்லாம் கிடையாது. ஸோ அற்புதமான வாய்ப்புல நாம எல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்போ 1,60,000 ரூபாய் நம்ம கையில வருதுன்னா 160 பேர்கிட்ட இருந்து வந்தாதான் நமக்கு ஒருத்தருக்கு வரும் ஒரு ரவுண்டு முடிஞ்சா. அப்போ நாம எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த சிஸ்டம் ஜஸ்ட் 1000 rupees கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த பணம் நமக்கு வரும் அப்படின்றது ஜஸ்ட் நீங்களே வந்து திங்க் பண்ணாவே இந்த சிஸ்டத்தை மிகப்பெரிய சக்சஸ் வந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ரீபர்த் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்றேன். நம்மளுடைய ஒர்க் ஒரு 50% இருந்தா ரீபர்த்தோட ஒர்க் 50% இருக்கும். சாரி 40% தான் நம்மளுடைய ஒர்க், 30% கூட போயிடும் க்ரௌடு சேர. அதுக்கப்புறம் 70% ஒர்க் இந்த ரீபர்த் ஐடியா நமக்கு வந்து மிகப்பெரிய சக்சஸ் வந்து கொடுத்துரும். ஸோ பொறுமையா இருந்து இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் நீங்க வந்து இதை கடைபிடிக்கிறீங்களோ இந்த சிஸ்டம் தன் கடமை செய்யும் அப்படின்ற மாதிரி உங்களை கோடீஸ்வரனா ஆக்குறது உறுதி. இதுதான் 100% உண்மை. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஸோ நீங்க நாளைக்கு யாரெல்லாம் உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுடைய அப்ளைன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட நீங்க கரெக்டா வந்து கனெக்ட் ஆயிட்டு நீங்க வந்து கண்டினியூவா நீங்க வந்து உங்க பின்னை வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி ஐடி பிளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி வரணும் பின்னாடி வரணும் அந்த கணக்கெல்லாம் நீங்க யாருமே போகாதீங்க. நம்ம எல்லாருமே 100 minutes பே பண்ற மாதிரி வச்சிருக்கோம். எல்லாருக்குமே யார் எப்போ எங்க வந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த பணம் வந்து அவங்களுக்கும் ரிசீவ் ஆகும். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து கொடுத்தத ஸ்பீட் கேஸ்ட் டீமுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஜெக்டை நாங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களும் உங்களோட ஒருத்தர் தான், நாங்களும் ஒர்க்கர் தான், நாங்களும் எங்களுக்கும் ஒரு ஐடி தான். ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஐடிக்கு மேல பண்ணவே முடியாது. உங்க ஃபேமிலியில 4 ஐடி 4 பேர் இருக்காங்கன்னா 4 ஐடி நீங்க போட்டாலும் அந்த ஐடிக்கெல்லாம் நீங்க தான் ஒர்க் பண்ணணும். யாருக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் அது இருக்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதை பத்தின பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் இதுல வந்து என்ட்ரி பண்ண முடியும். சிஸ்டம் அது அடுத்த அப்டேட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகுது. ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம இன்னும் என்ட்ரியே ஆகல. என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் சில பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே தெரிய வரும். அதை வந்து நம்ம வந்து ரன்னிங்ல வந்து நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணிக்கலாம். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் டு ஆல் பீப்புள்ஸ். இந்த இடத்துல என்னோட டைமிங் முடிஞ்சிச்சு. வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிடி ஆல்பர்ட் சார். மிஸ்டர் ராமலிங்கம் சாரை நீங்க வெல்கம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசும்போது நல்லா இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் வணக்கம். ஏன்னா சங்கர் சாரோட ஃபோனில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 100 ரீச் ஆகிட்டு சார் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதனால என்னால் பேச முடியல. சி சுப்பிரமணியன் வந்திருக்காரு சார், அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, இந்த ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நம்பி நிற்கிறாங்களோ அவங்களாம் கோடீஸ்வரர்கள். அதை மைண்ட் செட் பண்ணீங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை 100% வந்து ஒரு பெரிய டீம் வந்து இது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. சும்மா சாதாரணமா ஏதோ நேத்து வந்து இன்னைக்கு வெப்சைட் போட்டுலாம் பண்ணல. 6 மாத காலம் இந்த உழைப்பை போட்டிருக்காங்க, என்னென்ன தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி. ஆகவே நீங்க ஒரு மைண்ட்ல என்ன செட் பண்ணா, ஸ்பீட் கேஷ் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற நம்பிக்கை மட்டும் வேணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ப்ரொமோட்டர்ஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணவங்க தான் இருக்காங்க. இது வந்து பணத்தை சம்பாதித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே வரல. இன்னைக்கு சங்கர் சார் இருக்காருன்னா அவர்லாம் 100 ரூபாய் இதுல சம்பாதிக்கிற எண்ணம்லாம் அவருக்குலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஒரு 10,000 பேரை 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அப்ப அவர்லாம் இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்றாரு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்க வந்து இந்த பிளான்லாம் ரொம்ப எளிமையா ரொம்ப தெளிவா உங்களுக்கு என்னென்ன எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல ஏர்லி மார்னிங் 5:30 ஜூம்ல வாங்க. நெக்ஸ்ட் டிடி ஆல்பர்ட் சார், சி சுப்பிரமணியன் சார் வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நல்ல சார், ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி சார். திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள் வந்து இப்போ உங்களுடைய விளக்கத்தை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ராமலிங்க சார், சங்கர் சார் அண்ட் பாபு சார், ஆல் டீம்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா இது என்னன்னே தெரியல. எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இதுல என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி வெளியில கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் இப்படி இருக்கு, இதுல நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கிறேன், இப்படி வாங்கன்னு சொல்லி தான் ஒரு கிரௌட நம்மளால புல் பண்ண முடியும். ஆனா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுதுன்னு சொன்னாலே இன்னைக்கு 100 பேர் நிறைய வெளியில வர கியூ இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஆச்சரியத்தை எனக்கு புரியல. இது எப்படி இந்த ப்ராஜெக்ட் நாளை லான்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் நிறைய ஹெல்ப் ரிசீவ் பண்ணும்போது இது எவ்வளவு தூரத்துக்கு போகும், எவ்வளவு வேகமா போகுங்கிறத என்னால இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா கூடி இருந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்திருந்தாலும் இதை வந்து 100 minutes, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்படி, அதாவது நீங்க லாகின் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து ஒரு இவ்வளவு டயத்துக்குள்ள இதை பண்ணணும்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இதோட வேகம் எவ்வளவு ஸ்பீடா டேக்கப் ஆகும். எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட ஒரு இன்னைக்கு ஒரு ஹெல்பிங் வரணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் கமிட் பண்ணி ஐடி போட்டுறாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு 20 hours 2 days உட்காந்து அவங்கள்ட்ட பேசி பண்ண வேண்டியது இருக்கு. இங்க அதை அப்படியே உல்டா பண்ணி நீங்க 2 நாளைக்கு முன்னால எல்லாம் பேசிக்கோங்க, பின்ன வாங்கிக்கோங்க. ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட்ல எவ்வளவு ஷார்ட் டைம்ல நீங்க டியூரேஷனுக்குள்ள நீங்க அதை லாகின் பண்ணணுமோ அதை பே பண்ண வச்சு யாரு ரிசீவரோ அவருக்கு கரெக்டா கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் தான் இங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னால ப்ரீவியஸா இருக்கக்கூடிய நடந்த நிகழ்வுகள் வந்து அந்த சக்சஸ் ஃபார்முலா இல்லாம போனதுக்கும் இதுவும் காரணம் தான். ஏன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துச்சு, இன்னைக்கு எல்ஐசி கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாருமே வந்து இந்த கிரவுட் ஃபண்டிங்கிறது வந்து சிஸ்டம் என்னன்னா ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கும். வந்துட்டு ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு அசோசியேஷன் எல்லாமே பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த இழப்பு ஏற்பட்ட குடும்பத்தை சரி பண்ணிடுவாங்க. இங்க நம்மளே அதுதான் வந்து நம்ம வேற வழி இல்லை. நம்ம யாராவது ஏதாவது நடக்குமான்னு சொல்லித்தான் ஒவ்வொரு நிறுவனங்களும் கொண்டு போய் கொடுத்தோம், அவங்க கொடுத்த பொருளை கொண்டு போய் வித்தோம். இந்த நிறுவனம் இப்படி சரியாயிரும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஆர்ஓ சிஸ்டம், பணம் வந்து எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க சொன்ன சிஸ்டம், அந்த ஆர்ஓயை கொஞ்சம் மாத்தி சொல்லி கிரிப்டோல ஸ்டேக்கிங் பண்ணுங்க சொன்ன சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் பின்னால போய் ஒன்னும் முடியலன்னு ஒண்ணுதான். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு நாமேங்கிற திட்டம் தான் இது. வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து கடவுள் யாரு இதை கிரியேட் பண்ணி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது. பட் இந்த சிஸ்டத்தோட விஷயம் வந்து இதுல நான் ஒரு 1000 rupees யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு என் மூலம் என்னோட ஹெல்ப் யாருக்கோ ஹெல்ப் பண்ற மாதிரி யாரெல்லாமோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற இந்த சிஸ்டம் தான் இதுல பெரிய ஹைலைட்டான விஷயம். அதைத்தான் எல்லாரும் உங்களை மாதிரி இந்த 100 பேர் இருக்கிறதோட 100 பேர்ல வெளியில நிறைய கியூல நிக்கிறாங்க.
ஸோ இதை வந்து இந்த இந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க வந்து நாளைக்கு இந்த ஜூமை வந்து ஒரு 500 இல்ல 300 மேல நீங்க பண்ணீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அட்டன் பண்ண முடியாம என்னன்னு தெரியாம ஒரு ஈகர்ல இருக்கிறாங்க. அதனால நாளைக்கு நீங்க இந்த ஆர்கனைஸ் பண்றவங்க கொஞ்சம் இந்த ஜூம் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க லான்ச்சே பண்ணதுக்கு முன்னாலே இவ்வளவு ஒரு விஷயம் நடக்கிறது இஸ் மிராக்கல், நெட்வொர்க்ல மிராக்கல். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து எல்லா நெட்வொர்க்லயும் இருக்கக்கூடிய வெறுப்பானவர்கள், எல்லாரிலையும் நம்மளுடைய சக்சஸ வந்து இழந்தவங்க, வெற்றி வாய்ப்பை இழந்தவங்க, நான் யாரையும் தோத்து போனோம்னு சொல்றதுக்கு விருப்பப்படல, வெற்றி வாய்ப்பை இழந்தவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது ஏதோ இருக்கையா, இதுல புதுசா இருக்க, அப்ப நம்மளுக்கு நாமே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால அது நல்ல ஒரு வாய்ப்பு, நமக்கு நாமேங்கிற ஒரு திட்டம். ஸோ மறுபடியும் சொல்றேன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த சிஸ்டம் கொண்டாந்துருக்கு. ஸோ இது டெக்னாலஜிலையும் எல்லாமே வந்து இன்னைக்கு இதை எடுத்து போகக்கூடிய கேப்டன்ஷிப் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த அனுபவங்கள் எப்படி தோக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அது செய்யக்கூடாதுங்கிறதுனால நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எந்த ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும், நான் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எங்கெல்லாம் ரோடு நல்லா இல்லைன்னு கேட்டுட்டோம்னா போதும், நம்ம நல்ல ரோட்ல கரெக்டா போயிடலாம். இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டோம், இதுல கண்டிப்பா ஜெயிக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. நன்றி சுப்பிரமணியம் சார். அற்புதமா எளிமையா உங்களுடைய தகவலை வந்து அற்புதமா பதிவு பண்ணீங்க. எல்லாருக்கும் அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். பாபு சார். ஹலோ. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலண்ட் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். நன்றி சார். தேங்க்யூ டிடி ஆல்பர்ட் சார். சார் ஃபர்தரா யாராவது கம்யூனிகேட் உண்மையிலே வந்து ரொம்ப சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், நல்லா கேக்குது சார், நீங்க பேசுறது கேக்குது. நீங்க மியூட் பண்ணீங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளீனா இருக்கு சார். என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்கு? ஓகே. ஆமா கேக்குது. தேங்க்யூ ஆல்பர்ட் சார். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். உண்மையிலே உங்களுடைய ஸ்பீட் வந்து உண்மையிலே வந்து நாங்க எல்லாருமே பூஸ்ட் ஆயிடுவோம். தேங்க்யூ. ஸோ அற்புதமான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்க அனுபவம் கண்டிப்பா எங்களுக்கு ரெகுலரா தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில நாம வந்து ஒரு சாஃப்ட்வேர் மிஸ்டர் சங்கர் சார் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம அவர் மூலயமா நம்ம நாளை காலையில எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ப்ளீஸ் நாளை காலைல 5:30 யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 40 மினிட்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ யாருமே கேட்ட கேள்வியை யாருமே வந்து திரும்ப கேட்க வேணாம். ஸோ ப்ளீஸ் லீடர்ஸ் உள்ள வரும்போது நிறைய பேருக்கு எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு கூட நீங்க வந்து நாளை காலையில சங்கர் சார் கிட்ட வந்து நீங்க வந்து பேச முடியும். ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மற்றபடி எல்லாமே வந்து நாளைக்கு காலையில 5:30 நம்ம எல்லாமே அசம்பிள் ஆகும். ஆல் வந்து நம்ம வந்து சரி பண்ணிப்போம். தேங்க்யூ. ஸோ மிஸ்டர் சங்கர் சார் நம்ம வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ டிடி ஆல்பர்ட் சார். நீங்க க்ளோசிங். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு பேர் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த குழந்தை இப்போ தவழ்ந்துட்டு இருக்கு. நாளைக்கு அந்த குழந்தைக்கு இன்னும் சிறப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான விழா எடுக்க இருக்கிறோம். ஸோ எல்லாரும் வந்து அந்த தருணத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களோட இந்த நிறுவனத்துல இணையக்கூடிய, அதே மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை யாரெல்லாம் மேம்படுத்தணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அனைவரையும் வந்து இதுக்குள்ள வந்து நீங்க வந்து கொண்டு வாங்க. அற்புதமான ஒரு வாய்ப்பு. எளிமையா நம்ம வந்து எல்லாருமே வந்து செல்வ செழிப்போடு வாழறதுக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை வந்து எல்லாரும் இணைஞ்சு வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வடிவமைப்பதற்கும் இதுக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்பீட் கேஷ் சார்பாக, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்பீட் கேஷ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை